ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தம்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காடை முட்டையை வச்சு தான் காரசாரமாக ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல காடை முட்டைகள் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் இருக்க எல்லா முட்டையும் வச்சு தான் செய்ய போகிறோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பவுலை எடுத்து முட்டைகளை ஒவ்வொன்றா அதில் இறக்கிடலாம். இப்போ முட்டையை அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை சீக்கிரமாக வேகிறதுக்காண்டியும் முட்டையில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காண்டியும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். ஒரு பவுல் எடுத்து முட்டையில் உள்ள தொலியை ஃபுல்லாக நம்ம உரித்து எடுத்துடலாம். நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக மற்ற முட்டைகளை விட இந்த காடை முட்டையில் 2 மடங்கு அதிகமாகவே புரதச்சத்து காணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு கோழி முட்டையில் 11% புரதச்சத்து இருக்குன்னா இந்த காடை முட்டையில் 13% புரதச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம எப்போதுமே இளமையாக இருக்குன்னு நினச்சோன்னா இந்த காடை முட்டையை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த முட்டை நம்ம ஸ்கின்னை சுருங்க விடாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரையாக ஆக விடாது. 3 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த காடை முட்டையை நம்ம சாப்பிட தரலாம். இந்த முட்டையில் இருக்க சத்து நம்மளுடைய குழந்தைங்களுடைய பிரெயினை நல்லா ஆக்டிவாக வச்சுக்க உதவுது. முட்டைகளெல்லாம் தொலி உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான வெங்காயம், தக்காளி பழம், மல்லி இலை, அவிச்ச காடை முட்டை, நல்லெண்ணெய், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சிடலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வெட்டி வச்சு வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயத்தினுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறலாம். தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன். மிளகு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா கிண்டிடலாம். கிண்டிட்டு இந்த தொக்குக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிக்குது, கிரேவி பதத்துக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்ச முட்டையை எடுத்து மசாலாவோட சேர்த்துக்கலாம். மசாலாவும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்ற அளவு நல்லா கிண்டி விட்டுறலாம். மல்லி இலையை தூவி இறக்கணும்னா சுட சுட காரசாரமான காடை முட்டை தொக்கு ரெடி காய்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.